ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம கோல்டு ப்ராசஸ் சோப் மேக்கிங் ஃபார்முலேஷன் வந்து எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நேச்சுரல் சோப்ஸ் வந்து மொத்தம் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் கோல்டு ப்ராசஸ் சோப், செகண்டு மெல்ட் அண்ட் போர் சோப், அடுத்து ஹாட் ப்ராசஸ் சோப். கோல்டு ப்ராசஸ் சோப் அப்படின்னா இந்த சோப்பு வந்து நம்ம வந்து ஆயில்ஸு, பட்டர்ஸ் இதை வச்சு வந்து மேக் பண்ணுவோம். மேக் பண்ணும்போது அதை வந்து ஹார்ட் ஆக்குறதுக்காக நம்ம வந்து லை மட்டும் அடிஷ்னலாக வந்து சேர்த்துப்போம். இந்த ப்ராசஸில் வந்து நம்ம ஹீட்டிங் வந்து எதுவுமே வந்து பண்ண மாட்டோம். அதனால தான் இது வந்து கோல்டு ப்ராசஸ் சோப்னு சொல்லுவாங்க. அதோட இது கூட வந்து நம்ம நேச்சுரல் அடிட்டிவ்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணலான்னு பார்த்தோம்னா ஹெப்ஸு, கிளேஸு, எசென்ஷியல் ஆயில்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே நேச்சுரல் ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சோப் வந்து க்யூர் ஆகுறதுக்கு நமக்கு வந்து 4லேருந்து 6 வாரம் வந்து டைம் எடுக்கும். அதாவது அதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற அந்த லை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆவியாகி போகிறதுக்கு 4 to 6 வீக்ஸ் வந்து டைம் ஆகும். அதுக்கடுத்து வந்து இதுதான் வந்து கோல்டு ப்ராசஸ் சோப் மேக்கிங். இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு கோல்டு நேச்சுரல் மெத்தடு. மெல்ட் அண்ட் போர் சோப் வந்து நமக்கு வந்து வெளியில் வந்து நமக்கு சோப் பேஸஸ் வந்து ரெடி பண்ணி நமக்கு வந்து கிடைக்கும். அதாவது மேக்ஸிமம் வந்து சோப் பேஸ் வந்து எதை வச்சு ரெடி பண்ணுவாங்க அப்படின்னா கிளிசரின் வந்து வச்சு தான் மெயினாக வந்து வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து அதுவுமே வந்து மேக்ஸிமம் வந்து நேச்சுரல் தான். ஆனாலுமே வந்து சில கம்பெனி ப்ராடக்ட்டை வந்து நம்ம நம்ப முடியாது. ஆனால் கோல்டு ப்ராசஸ் அப்படி கிடையாது. ஆயில்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நம்மளே வந்து வீட்டில் வந்து அந்த லை சொல்யூஷன் வந்து ஆட் பண்ணி செய்கிறோம். ஆனால் மெல்ட் அண்ட் போரில் எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா கம்பெனியில் அவங்களோட லேபில் வச்சே வந்து ஃபஸ்ட்டே கிளிசரின்னு அதுக்கப்புறம் ஆயில்ஸு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி லை வச்சு அவங்களே வந்து ரெடிமேடாக வந்து ரெடி பண்ணிடுவாங்க. அதுதான் வந்து மெல்ட் அண்ட் போர் சோப்பு. மெல்ட் அண்ட் போர் சோப் வந்து ஒரு ரெடிமேட் சோப் தான். நம்ம வந்து எடுத்து அதில் ஏதாவது கஸ்டமைசேஷன்ஸ், அதாவது கலர்ஸு, ஆயில்ஸு, ஹெப்ஸு இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து ஒரு கஸ்டமைசேஷன் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கு தான் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தோன்னா ஹாட் ப்ராசஸ் சோப் மேக்கிங். இந்த ஹாட் ப்ராசஸ் சோப் மேக்கிங் எப்படின்னா கோல்ட் ப்ராசஸ் மாதிரியே தான். அதே ஆயில்ஸு, லைஸ் அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து உடனே வந்து அந்த சோப்பை வந்து குக் பண்ணிடுவாங்க. குக் பண்ணி அதில் இருக்க லைஸ் எல்லாத்தையுமே எவாப்ரேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து நமக்கு வந்து சோப் வந்து சில 2-3 நாள்லேயே வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடும், யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஹாட் ப்ராசஸ் மெத்தடு. நம்ம வந்து இப்போ எந்த சோப் மேக்கிங் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டு ப்ராசஸ் மெத்தட் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த சோப் வந்து கம்ப்ளீட்டாகவே நேச்சுரல். இதில் ஆட் பண்ணுற லை மட்டும்தான் கெமிக்கல். அந்த கெமிக்கலுமே வந்து நமக்கு வந்து 4 to 6 வீக்ஸில் வந்து எவாப்ரேட் ஆகிறதால இது வந்து கம்ப்ளீட்டாகவே 100% வந்து ஒரு நேச்சுரல் சோப் மேக்கிங். இதில் வந்து பொதுவாக வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஒரு கோல்டு ப்ராசஸ் சோப்பில் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பேஸ் ஆயில்ஸ் யூஸ் பண்ணுவோம், பட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து லை, லிக்விட், அடிட்டிவ்ஸ், எசென்ஷியல் ஆயில்ஸ், கலரண்ட்ஸ். பேஸ் ஆயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆலிவ் ஆயில், கோகோனட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், அதுக்கப்புறம் பாம் ஆயில், இந்த மாதிரி நிறைய பேஸ் ஆயில்ஸ் வந்து நிறைய இருக்குது. இது போக வந்து நீங்கள் கஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய பேஸ் ஆயில்ஸ் இருக்குது. அதில் வந்து ஏதாச்சும் ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா இதுதான் வந்து பேசிக்காகவே சோப் வந்து அந்த ஆயிலை வச்சு தான் ரெடி பண்ணுறோம். ஸ்கின் நரிஷ்மெண்ட்டுக்கு, கிளென்சிங்க்கு, ஹார்ட்னஸ்க்கு, ஸோ அந்த நுரை எல்லாமே வந்து இந்த ஆயில் பேஸ் பண்ணி தான் வருது. அதுக்கடுத்து வந்து என்ன பட்டர்ஸுமே எல்லாமே யூஸ் பண்ணலாம். மேங்கோ பட்டர்னு எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஷியா பட்டருக்கு, கொக்கோ பட்டர். இது வந்து நமக்கு வந்து மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட்டும் ஒரு க்ரீமி டெக்ஸ்டரும் வந்து கொடுக்கும். அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தோம்னா சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து இந்த சோப்பு, இந்த ஆயில், இந்த பட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து சோப்பாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது சோடியம் ஹைட்ராக்சைடு தான். அதுக்கடுத்து வந்து என்ன ஆட் பண்ணுவோம்னா இந்த லையை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக வாட்டர் வந்து ஆட் பண்ணுவோம். இது போக நீங்கள் வந்து வாட்டர் இல்லாமல் அலோவேரா ஜூஸ், கோட் மில்க் அதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லையை வந்து டிசால்வ் பண்ணுறதுக்காக தான் அந்த வாட்டர் மெயினாக யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணுறோம்னா கிளேஸு, ஹெப்ஸு, எக்ஸ்பாலியன்ட் சொல்லிட்டு இது அடிட்டிவ்ஸ் நிறைய வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது போக வந்து இதோடைய ஸ்மெல்லுக்காக எசென்ஷியல் ஆயில்ஸ், கலரண்ட்ஸு எல்லாமே வந்து ஸ்மெல்லுக்காக வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ், லாவெண்டர் ஆயில், டீ ட்ரீ ஆயில், அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது போக கலரண்ட்ஸ்னால் வந்து அதில் வந்து கலர்ஸ் வந்து மைக்கா பவுடர் வந்து ஆட் பண்ணி நீங்கள் கொண்டு வரலாம். இல்லை அப்படின்னா ஹெர்பல் பவுடர், கிளே பவுடர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு நேச்சுரல் கலர்ஸ் வந்து உருவாக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கோல்டு ப்ராசஸ் சோப் பண்ணுறதுக்கு என்ன எக்யூப்மெண்ட் தேவைப்படுன்னு சொல்லி பார்த்தோம்னா டிஜிட்டல் ஸ்கேல் தேவைப்படும். அதுக்கப்புறம் ஹீட் சேஃப் கண்டெய்னர்ஸ், அதாவது ஒன்று ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தேவைப்படும். இல்லை அப்படின்னா வந்து ஒரு வந்து திக்கான பிளாஸ்டிக் பாத்திரம் அந்த மாதிரி வந்து தேவைப்படும். இது போக வந்து நம்ம வந்து ரெடியான சிலிக்கான் மோல்டை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு
அதாவது ரெடியான சோப்பை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறது, சிலிக்கான் மோல்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆயில்ஸ் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ண ஸ்டிக் பிளெண்டர்ஸு, அப்புறம் நம்ம வந்து நம்மளோட சேஃப்டிக்காக க்ளவுஸு, காகல்ஸு அந்த மாதிரிலாம் வந்து தேவைப்படும். அது போக வந்து நம்மளோட ஹீட்டு வந்து செக் பண்ணுறதுக்கு தெர்மோமீட்டர் வேணும். மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பாட்டில் மெஷரிங் ஸ்பூன்ஸ், மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்ததுக்கு நம்ம மெஷரிங் ஸ்கேலும் தேவைப்படும், மெஷரிங் ஸ்பூன் வந்து தேவைப்படும். அதுக்கடுத்து வந்து பேசிக்காக கோல்ட் ப்ரெஷர் சோப் வந்து எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட் வந்து அந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து சானிடைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்னெல்லாம் தேவை, அதாவது க்ளவுஸு அது எல்லாத்தையும் நம்மளோட கிளாஸு க்ளவுஸ் இந்த ரெண்டையும் வந்து வியர் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து என்னெல்லாம் ஆயில்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே வந்து மெஷர்மெண்ட் பண்ணி எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணுமோ அவ்வளோ மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்து மெல்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் லையையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி அதோடைய அதாவது லையோடு நீங்கள் வாட்டர் மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதை வந்து தனியாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஆயிலையும் பட்டரையும் வந்து தனியாக வந்து மெல்ட் பண்ணி அதை வந்து மெல்ட் பண்ணி தனியாக வந்து வச்சுருக்கணும். அதே மாதிரி ரெண்டையும் இந்த லை சொல்யூஷனையும் இந்த ஆயில் மிக்ஸிங்கையும் மிக்ஸ் பண்ணும்போது ரெண்டையும் வந்து கிட்டத்தட்ட ஒரே டெம்பரேச்சர், அதாவது 30 to 45 டிகிரி செல்சியஸில் ரெண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரே டெம்பரேச்சராக வந்து இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த லை சொல்யூஷனை வந்து இந்த ஆயில் மிக்ஸிங்கோடு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வந்து ஸ்டிக் பிளெண்டர் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். எந்த ஒரு ட்ரேசஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்து எந்த ஒரு திட்டாகவே இல்லாத மாதிரி நல்லா வந்து ஸ்டிக் பிளெண்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது கூட வந்து எசென்ஷியல் ஆயில் ஹெர்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ளே வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நம்ம வந்து அந்த மோல்டில் வந்து இந்த ரெடியான சோப் மிக்ஸிங்கை வந்து நம்ம ஊற்றி அதை வந்து 24 to 48 ஹவர்ஸ் வந்து ரெஸ்ட்டில் விடணும். ரெஸ்ட்டில் விட்டதுக்கப்புறம் அது செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் அந்த வந்து அன்மோல்டு பண்ணி அந்த பாஸ் வந்து கட் பண்ணணும். கட் பண்ணி 4 to 6 வீக்ஸ் வந்து கூலான பிளேஸில் வந்து க்யூரிங்காக வந்து நம்ம வந்து வச்சிடணும். அந்த டைமில் வந்து லை வந்து நமக்கு எவாப்ரேட் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சோப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் க்யூரிங் டைம் வந்து பொதுவாக வந்து 4 to 6 வீக்ஸ் இருக்கும். அந்த டைமில் இந்த சோப்பில் இருக்க லை எல்லாமே வந்து நமக்கு வந்து எவாப்ரேட் ஆயிரும்.